என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? रुको जरा सबर करो लेकिन एक सेकंड பிசாசு பிசாசு ஹலோ அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓரா ஹலோ ஹலோ ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ராமச்சந்திரனே என்ன அராஜா விட்டு போயிட்டேடா. நசிச்ச நாரை நசிச்சு பாய்ஸுக்கு பிடிச்ச டீ என்ன டீன்னு தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியும், சொல்லட்டா? சொல்லு பாப்போம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இல்ல 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 வேணாம் வேணாம் வேணாம், தப்பா போயிரும். அவங்க பொண்டாட்டிய பிடிக்கும்னு சொன்ன, அவங்க பொண்டாட்டி. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற. no 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 அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. এই দেখো বন্ধুরা, আমাদের গ্রামের দৃশ্য কত সুন্দর। ஐயா பைத்தியங்க. அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க உன்னை கல்யாணம் பண்ண வேண்டாம். உங்க அம்மாக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை. உன்னை கட்டிட்டு நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. என்னய்யா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி കുറച്ച് ഓവർ ആയാലേ എല്ലാവരും ശ്രദ്ധിക്കും. அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன துபாயில ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. எனக்கு இப்பவே திருச்சி மச்சம் ஒன்னப்பா. சரி சரி, ஆராதகனா ஆராதகனா ஆராதகனா. 1 2 3. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னடி முருங்காலாம் பலமா இருக்கு.
அம்மா இத குப்பையில போட்டுருங்க. ஏமா மொத்தி போச்சு. உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன். உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிறுத்திக்கிறேன். வாயிலா ஜீவன் பூரா வஞ்ச வச்சு பழி வாங்க ஆரம்பிச்சிருக்கையா. நான் எங்க போவேன், எங்கிட்டு போவேன்? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேன்னா எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுறா பாக்கலாம். 2வது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த முதவி. இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. காயத்ரி, ஒரு 2000 கூட நல்ல தரேன். அப்புறம் நான் அழகா இருக்கேன்னு சொல்றியா? இதுக்கு நான் வட்டியே வாங்கிக்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்குறவனை பாத்திருப்பீங்க, சாப்பிட்டுட்டு தூங்குறவனை பாத்திருப்பீங்களா? இதோ உங்களுக்காக ஏதோ வெட்டி வேலை வெட்டி முடிச்சுட்டு வந்து தூங்குறாரு, அதுவும் சாப்பிட்டுட்டே தூங்குறாரு, சாப்பிட்டு கூட தெரியாம. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கல்யாணம் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். யாரோட லைஃப்? போட்டோகிராஃபர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், மண்டபக்காரங்க, சமையல்காரங்க, மைக் செட் போடுறவங்க, டெக்கரேஷன் பண்றவங்க, இவங்க லைஃப் எல்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பா கல்யாணம் பண்ணுங்க. மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? என்ன நோமண்ணா, இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் சாம்பார் நல்லா இருக்கா விவி? சாம்பார் சூப்பரா இருக்கு, வேற மாதிரி. இப்பதான் பையன் சாப்பிட்டு போனா வாயிலே வைக்க முடியலன்னு சொன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல இல்ல? खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஏங்க சோறு புருஷன் மாதிரி, குழம்பு பொண்டாட்டி மாதிரி. சோறும் குழம்பும் சேர்ந்தாதான் வாய்க்கு நல்லா இருக்கும். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு புளிக்குழம்பு. நாளைக்கு சாம்பாரு. குழம்பு விதவிதமா இருக்கு, வாய்க்கு நல்லா இருக்கு. பொண்டாட்டி விதவிதமாவா இருக்கு. நல்ல சாவு வருமா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அம்மியில அரைக்கும் போது வர ஒரு வாசனையும் ஒரு நறுமணமும் மிக்சியில அரைக்கும் போது வரமாட்டேங்குது. ஏன்? அவ்வளவுதானே. மிக்சியில அரைக்கும் போது மிக்சி மூடி எப்படி திறந்து வச்சா தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை?